ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்க கிளாடியேட்டர் 2 படத்துடைய ஒரு முன்னோட்டமா இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கிரிட்டிக்ஸோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். கிரிட்டிக்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. ராட்டன் டொமேட்டோஸ்ல இந்த வீடியோ மேக் பண்ணும்போது 77% டொமேட்டோ மீட்டர் இருந்துச்சு. வல்ச்சர் கிரிட்டிக் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா மெலோட்ராமா சீக்வன்ஸ்க்கு அழறதை விட என்டர்டெயின் ஆகி சிரிக்கிறது அதிகமா பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெலோட்ராமா போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரைட்டி கிரிட்டிக் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் நியோ கிளாசிக் பாப்கார்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வார் ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான சினிமாட்டிக்கான சீக்வன்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கிளாடியேட்டர் மூவியை எந்த வகையிலுமே இந்த படம் வந்து டச் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட் மூவியா இந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராப் கிரிட்டிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இரண்டாம் பாகமே பாத்தீங்கன்னா முதல் பாகத்துல இருந்த மாதிரியான சேம் ஸ்கிரீன் பிளே தான் வச்சிருக்காங்க. சோ நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சில ரிவ்யூவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபிளாஸ் இருந்தாலுமே இது ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு மூவி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிபிசி கிரிட்டிக் பாத்தீங்கன்னா இந்த படம் எமோஷனல் சீக்வன்ஸையும் சோஷியல் தீம்ஸையும் ரொம்ப நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அரினால இருக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லூசியஸை நோக்கி டைகர்ஸ் பபூன்ஸ் மாதிரியான கிரீச்சர்ஸ் வந்து அன்லீஷ் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் இந்த வருஷத்துடைய பெஸ்ட் பாப்கார்ன் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்டியன் கிரிட்டிக் பாத்தீங்கன்னா பால் மெஸ்கலுக்கு 28 வயசு தான் ஆச்சு. இருந்தாலுமே ரசல் க்ரோ பாத்தீங்கன்னா அவருடைய 36வது வயதுல தான் கிளாடியேட்டர் படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அவருக்கு இருக்கிற அதே கரிஸ்மா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவர் மேட்ச் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டென்சல் வாஷிங்டன் நடிக்கிற எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ஸ்டீலரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் கிரிட்டிக் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டேஜாவு குவாலிட்டியில இருக்கு. கிளாடியேட்டர் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அதே சீக்வன்சஸ் மறுபடியும் வந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலுமே டென்சல் வாஷிங்டனுடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல் கிளாசிக் மூவியான கிளாடியேட்டர் படத்தை டைரக்ட் பண்ண ரைட்லி ஸ்காட் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. பால் மெஸ்கல், டென்சல் வாஷிங்டன், கானி நெல்சன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படம் நவம்பர் 15 நம்ம ஊர்ல வெளியாகுது. இங்கிலீஷ்ல 2D அண்ட் IMAX 2D ஃபார்மேட்லயும் தமிழ்ல 2D ஃபார்மேட்லயும் இந்த படம் வெளியாகுது. இது ஒரு US சர்டிஃபைட் மூவி. சோ யாரெல்லாம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு ஆவலா இருக்கீங்க, இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை முதல் தடவை நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.